ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடுகள்லாம் சடனாக ஹை வோல்டேஜ்லாம் வரும். ஸோ இந்தமாரி ஹை வோல்டேஜ் வர்றதுனால நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக பழுதடைஞ்சிடும். இந்த மாதிரியான இந்த ஹை வோல்டேஜ்லேருந்து நம்ம வீட்டில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் எஸ்பிடி அப்படிங்கிற சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நாம் இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் எப்படி வேலை செய்யுது, இதை நம்ம வீட்டு ஒயரிங்கில் எப்படி கனெக்ஷன் பண்ணி நம்ம பயன்படுத்துறது, ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் இந்த ஹை வோல்டேஜஸ் கரண்ட் சடனாக வரக்குள்ள அதை நம்ம வீட்டில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போய் அது பாதிக்கப்படாமல் அந்த கரண்ட்டை நேராக பூமியில் கிரவுண்ட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வேலை செய்யும். இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி இந்த ஹை வோல்டேஜ்லாம் சடனாக வருதுன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் மோட்டர் பயன்படுத்துவோம். அந்த மோட்டர் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள அந்த பல்பில் அதோட பிரைட்னஸ் டவுன் ஆகும். அதே போல் அந்த மோட்டரை நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா சடனாக அதோட பிரைட்னஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான இந்த வோல்டேஜ் குறையிறதும் சடனாக கூடுறதும் தான் சர்ஜ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே போல் தான் இந்த எலக்ட்ரிசிட்டியில் ஏதாவது ஒரு இப்போ லோடை ஆன் பண்ணுறதோ ஆஃப் பண்ணக்குள்ள ஸோ இந்த மாதிரியான சர்ஜ் வோல்டேஜ் எல்லாம் கிரியேட் ஆகி நமக்கு சடனாக வரும். ஸோ அப்படி வர்றது தான் நம்ம வீட்டுக்கு நமக்கு இந்த மாதிரி வோல்டேஜ் ஹை வோல்டேஜாக வர்றது. அதே போல் நேச்சுரலாக இந்த இடி மின்னல்லேருந்து வரக்கூடிய ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி இந்த பவர் லைனில் விடும்போது ஸோ அதில் ஒரு சர்ஜ் வோல்டேஜாக அது கிரியேட் ஆகி ஸோ சடனாக ஹை வோல்டேஜாக நம்ம வீட்டுக்கெல்லாம் வரும். ஸோ இப்படி வர்றது தான் நம்ம வீட்டில் உள்ள இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பழுதாக்கிறது. ஸோ இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் அப்படிங்கிறது இன்டர்னலாக நம்ம பயன்படுத்துறது, அதாவது வீட்டுக்குள்ளே உள்ள எக்யூப்மெண்ட்ஸோட பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்துறது. ஸோ இப்போ எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தமாரி சர்ஜ் வோல்டேஜ்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சர்ஜ் அரெஸ்டர், லைட்னிங் அரெஸ்டர் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இப்போ லைட்னிங் அரெஸ்டர் அப்படின்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் மேலே இந்த இடி மின்னல்லேருந்து வரக்கூடிய ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியை கிரவுண்டிங் பண்ணுறதுக்கு ஸோ அந்த லைட்னிங் அரெஸ்டர்னு பயன்படுத்துவாங்க. இப்போ சர்ஜ் அரெஸ்டர் அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லலாம் அதை பயன்படுத்துவாங்க. டிரான்ஸ்மிஷன் லைனில் இதே போல் சர்ஜ் வோல்டேஜ் வரும்போது ஸோ அதை அரெஸ்ட் பண்ணி கிரவுண்டிங் பண்ணுறதுக்கு சர்ஜ் அரெஸ்டர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த சர்ஜ் அரெஸ்டரும் இப்போ இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இது ரெண்டுத்துலேயுமே ஒரே சேம் ஒரு எலமெண்ட்டை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதாவது எம்ஓவி அப்படிங்கிற மெட்டல் ஆக்சைடு வேரியஸ்டர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இதில் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த எலமெண்ட் நார்மலான நமக்கு வீட்டிலலாம் நமக்கு தேவைப்படுகிற இந்த 230 வோல்ட்டுலாம் ஸோ இந்த எலமெண்ட் வழியாக பாஸ் ஆகாது. ஸோ ஏதாவது அந்த மாதிரி இந்த சர்ஜ் வோல்டேஜ் சடனாக ஒரு சில மைக்ரோ செகண்ட்ஸில் அதிகப்படியான கிலோ வோல்ட்டில் கிரியேட் ஆகும்போது ஸோ அந்த வோல்டேஜ் வரும்போது ஸோ இந்த எலமெண்ட் அது வழியாக பாஸ் பண்ணி இடத்துல கிரவுண்டிங் பண்ணிடும். ஸோ இந்த எஸ்பிடியில் ரெண்டு டைப்பில் நமக்கு கிடைக்கும். ஒன்று ஏசி எஸ்பிடி, இன்னொன்று டிசி எஸ்பிடி. இப்போ ஏசி எஸ்பிடிங்கிறது நம்ம வீட்டில எல்லாம் ஏசி சப்ளை தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த இடத்துல இந்த ஏசி எஸ்பிடி பயன்படுத்திக்கலாம். இப்போ டிசி எஸ்பிடி அப்படிங்கிறது நம்ம டிசி பவர் சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ ஸோ அந்த இடத்துல டிசி எஸ்பிடி பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சோலார் பேனல்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். அந்த சோலார் பேனல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸோ அந்த சப்ளையில் சர்ஜ் வோல்டேஜ் எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிசி எஸ்பிடி பயன்படுத்திக்கலாம். இப்போ ஏசி எஸ்பிடியில் லைன் நியூட்ரல் அப்படின்னு அதோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு அதை ஏசி எஸ்பிடின்னு தெரிஞ்சுக்கலாம். டிசி எஸ்பிடியில் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற டிசி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எஸ்பிடியில் சிங்கிள் போல், டபுள் போல், ட்ரிபிள் போல், 4 போல்னு 4 டைப் போல் கிடைக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம பயன்படுத்த வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட போல்ஸ் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸை நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா நம்ம கம்பல்சரி நம்ம வீட்டில் எர்த்திங் பண்ணியிருக்கணும். அப்படி நம்ம வீட்டில் எர்த்திங் எதுவும் பண்ணல அப்படின்னா இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் நம்ம பயன்படுத்த முடியாது. ஓகே, இப்போ நம்ம வீட்டோட ஒயரிங்கில் இந்த எஸ்பிடி எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டோட ஒயரிங் எப்படி இருக்குன்னா, இப்போ இபி போஸ்ட்லேருந்து டைரெக்டாக வரக்கூடிய அந்த ஒரு சிங்கிள் ஃபேஸ் வருதுன்னா அதோட ஃபேஸ் நியூட்ரல் ஃபர்ஸ்ட்டு இந்த இபி மீட்டருக்கு தான் வரும். ஸோ அவுட்புட்டில் போகக்கூடிய லைன் மெயின் எம்சிபி பயன்படுத்துவோம். ஸோ அந்த எம்சிபிக்கு போகும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஆர்சிசிபிக்கு போகும். ஆர்சிசிபியோட அவுட்புட்டில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிரேக்கர்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எம்சிபி பிரேக்கர்ஸுக்கெல்லாம் ஸோ இதில் அவுட்புட் ஃபேஸ் போயிடும். நியூட்ரல் டைரெக்டாக காமனான லிங்க்ல போயிடும். இப்போ இதில் நம்ம ஒரு எஸ்பிடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஸோ இந்த எம்சிபிக்கு பக்கத்தில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்பிடிக்கு நம்ம பேரலாக நம்ம சிங்கிள் ஃபேஸ் கொடுக்கணும். ஸோ அதாவது இப்போ இதுக்கு ஒரு லைனு ஒரு நியூட்ரல் ஸோ பேரலாக இது கொடுத்தாலே போதும். இதில் எம்சிபி மாதிரி இது நம்ம இன்புட் ஒன்று கொடுத்து அவுட்புட் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ பேரலாக நம்ம சிங்கிள் ஃபேஸ்னா சிங்கிள் ஃபேஸ் கொடுக்கணும். அதே போல் 3 ஃபேஸ் அப்படின்னா நம்ம 4 போல் எஸ்பிடியை பயன்படுத்தி
ஸோ அதில் வந்து பேரலாக வந்து 3 ஃபேஸு அப்புறம் ப்ளஸ் ஒரு நியூட்ரல் இது வந்து நம்ம பேரலாக கொடுக்கணும். இந்த எஸ்பிடியோட அவுட்புட்டில் வந்து எர்த்திங் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எர்த்திங் பாயிண்ட்டில் நம்ம வீட்டோட எர்த்திங் வந்து கனெக்ஷன் பண்ணணும். ஸோ எர்த்திங் வந்து இதில் வந்து கனெக்ஷன் பண்ணால் தான் இப்போ நம்ம ஹை வோல்டேஜ் வருதுன்னா இந்த எஸ்பிடி வந்து அதை வந்து அரெஸ்ட் பண்ணி கிரவுண்டிங் பண்ண முடியும். ஸோ அதனால் கம்பல்சரியாக நம்ம எர்த்திங் வந்து பயன்படுத்தணும். இப்படி எர்த்திங் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கல அப்படிங்கிறப்போ இந்த எஸ்பிடியோட அவுட்புட்டில் இருக்கக்கூடிய அந்த எர்த்திங் பாயிண்ட்லேருந்து ஒரு வயரை எடுத்துகிட்டு போய் ஸோ பூமியில் வந்து ஒரு எர்த் ராடை வந்து ப்ராப்பராக வந்து புதைச்சி ஒரு ப்ராப்பரான எர்த்திங் வந்து பண்ணி நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இந்த எஸ்பிடியில் வந்து அதோட இண்டிகேட்டர் வந்து கிரீன் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரீன் கலரில் இருந்ததுன்னா இது நார்மல் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்து இதில் ஒரு ஹை வோல்டேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணி கிரவுண்டிங் பண்ணிடுச்சுன்னா இது வந்து ரெட் கலரில் அதோட இண்டிகேட்டர் வந்து மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இது வேலை செய்யாது. இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும்னா இதை வந்து நம்ம ஃபுல்லாக அதோட செட்டு ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதோட டிவைஸ் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்து ஏற்படலாம். அதாவது என்னென்னா எம்சிபியும் ஆர்சிசிபியும் ஏற்கனவே நம்ம வந்து பயன்படுத்துகிறோமே. ஸோ அது ரெண்டுமே வந்து இந்த மாதிரியான ஹை வோல்டேஜில் வந்து ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாதா அப்படிங்கிறது தான். எம்சிபியும் ஆர்சிசிபியும் இந்த மாதிரி சடனாக வரக்கூடிய அந்த சர்ஜ் வோல்டேஜில் வந்து வேலை செய்யாது. ஸோ அதுக்கு தான் வந்து எஸ்பிடி வந்து நம்ம பயன்படுத்தணும். எஸ்பிடி தான் வந்து இந்த மாதிரி சர்ஜ் வோல்டேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணி கிரவுண்டிங் பண்ணும். இப்போ அந்த எம்சிபி வந்து மெயினாக எதுக்காக பயன்படுதுன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஓவர்லோடு கண்டிஷன்லையும் ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன்லையும் ட்ரிப் ஆகிறதுக்கு தான் அந்த எம்சிபி வந்து பயன்படும். ஸோ அதே போல் ஆர்சிசிபி அப்படிங்கிற ஹியூமன் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பயன்படுறது. நமக்கு ஏதாவது ஒரு கரண்ட் ஷாக் வந்து அடிக்குதுன்னா ஸோ அதுலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அந்த ஆர்சிசிபி வந்து பயன்படும். ஸோ அதனால் நம்ம எம்சிபியும் ஆர்சிசிபியும் பயன்படுத்தினாலும் இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஹை வோல்டேஜ்லேருந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னா ஸோ நம்ம வந்து எஸ்பிடி வந்து பயன்படுத்தி தான் ஆகணும். சரி, ஓகே. இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வந்து எப்படி வேலை செய்யுது, இது எப்படி வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.